மருத்துவமனைகள்லாம் வந்து பயம் இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது வந்து அபத்தமாக இருக்குது டாக்டர் ஷமிலா அவங்க சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், பர்சனலாக நான் ஃபீல் ஆகியிருக்கேன் அந்த விஷயத்தில். எங்கள் அப்பாவை இந்த அரசாங்க ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு கூட்டு போய் இழந்துட்டு வந்தவங்க நாங்கள். அது எப்படி என்ன ஏதுன்னு கதை இன்னொரு நாள் நான் தனியாக சொல்கிறேன், பெரிய கதை. ஜிஹெச்சுக்கு போனாலே டெட் பாடியாக தான் திரும்பி வரணும்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார். ஆனால் கடைசியில் அந்த ஜிஹெச்சுக்கு தான் போகிற நிலமையில் ஆயிடுச்சு எங்கள் நிலமை. இந்த கொரோனா பீரியட் டைமில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸும் சேர்க்க மாட்டோம், அரசாங்க ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன கட்டாயத்தின் பேரில் கையில் பணம் இருந்தும் என்ன சோர்ஸ் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு தான் கூட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பயம் இல்லாமல் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம்னு சொல்வீங்க? அப்படின்னா இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகள் ஏன் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் போக வேண்டியது தானே? ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க? இன்னொரு வார்த்தை முக்கியமாக ஒன்று சொன்னாங்க பாருங்கள், இது ஓவர் நைட்டில் நடந்துடாதுங்க, இதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். எவ்வளவு டைம் பீரியட் தேவை? 70 ஆண்டு கால அரசியல் நாங்கள், 70 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கன்னு பேசுகிற நீங்கள் 70 ஆண்டு காலமாக முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை இந்த ஓவர் நைட்டில் செய்ய சொல்லி யார் சொன்னா? எத்தனை வருடங்கள் ஆகுது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை பொறுப்பு தமிழக அரசுக்கு ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்று எத்தனை வருடங்கள் ஆண்டு இருக்கீங்க? அத்தனை வருடங்களில் நீ முன்னெடுக்காத விஷயத்தை இந்த ஓவர் நைட்டில் யார் பண்ண சொன்னா? பண்ணல. இப்போ ஓவர் நைட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இத்தனை வருடங்கள் ஆண்டது? அதுக்கு நாங்கள் புது கட்சியை தேர்ந்தெடுத்து போயிடுவோமே. இதைத்தானே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களால் ஓவர் நைட்டில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் 70 ஆண்டு கால ஆட்சியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆமை வேகத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஆமை வேகம் எங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும்னு சொன்னார், கொடுக்கணும்னு சொல்லலை. ஆனால் அவங்க கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணாங்க. சரி, ஓகே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டெல்லி வந்து மாசு, அதாவது இந்த பொல்யூஷன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக்கில் இருக்குது. அங்கே வந்து மாஸ்க் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளாம் காலி ஆகிடுவோம் சீக்கிரமாகவே. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் டெல்லிக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. நம்ம இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதை முதல்ல உங்கள் கழகத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். காரை யூஸ் பண்ணாதீங்க, பஸ்ஸுங்களை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஓசின்னு பாடினீங்களா, அந்த மாதிரி ஓசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லான்னு பாருங்கள். ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுங்கள். யார் வேண்டாம்னு சொன்னால் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாத்தையும் ஷேர் ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க. இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தானே. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தர் ஒரு நாள் நாங்கள் இதை தியாகம் பண்ணுறோம், இங்கே இருக்கிற சுற்றுச்சூழலை நாங்கள் காப்பாற்றுறதுக்குன்னு இறங்கி வாங்க. உங்கள் ஆளுங்கட்சி சைட்லேருந்து முன்னெடுங்க. இந்த மாதிரி புது விதமான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டியது தானே. வெறும் வாய் வார்த்தையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தவளை தாவாயால் கெடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த அம்மா கெடுத்துக்கிட்டாங்க.